கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நெல் விளைச்சல் அமோகம். பெருந்தலைவர் காமராஜரால் கட்டப்பட்ட கேஆர்பி அணையால் ஆண்டிற்கு 3 போக விளைச்சலால் வளம் பெற்றோம் என விவசாயிகள் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் மூலம் திம்மாராம், கால்விஹள்ளி, சுண்டம்பட்டி, தலிஹள்ளி, பாரூர், மலையாண்டஹள்ளி, காவேரிப்பட்டினம் என சுமார் 18 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட சுமார் 1,00,000 ஏக்கரில் விவசாயிகள் நெல் சாகுபடி மட்டுமின்றி வாழை, குண்டுமல்லி, ரோஜா, வெற்றிலை, தென்னை உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கேஆர்பி அணையிலிருந்து கடந்த செப்டம்பர் மாதம் முதல் போக சாகுபடிக்காக தண்ணீரை பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் திறந்து வைத்தார். இதனையடுத்து விவசாயிகள் அம்மன், பையூர் 1, பையூர் 2, ஜலகர பொன்னி உள்ளிட்ட பல்வேறு விதமான நெல் பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டது. அணையிலிருந்து குறித்த நேரத்தில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் விவசாயிகள் சாகுபடி செய்த நெல் பயிர்கள் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராகி வருகிறது. இன்னும் ஒரு வாரத்திற்குள் அனைத்து பயிர்களும் அறுவடை செய்யப்பட்டு விடும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து பாசன சங்க விவசாயிகளான சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் பேசுகையில், தென்பெண்ணை ஆற்றில் வீணாக சென்று கடலில் கலக்கும் தண்ணீரை பெரியமுத்தூர் என்ற இடத்தில் ஆற்றின் குறுக்கே கேஆர்பி என்ற அணையை அப்பொழுதைய தமிழக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரால் அணை கட்டப்பட்டதன் விளைவாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 1,00,000 ஏக்கர் பரப்பளவில் நெல், தக்காளி, ராகி, முல்லை, குண்டுமல்லி, வாழை, தென்னை உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிர்களை சாகுபடி செய்து வருவதோடு ஆண்டிற்கு 3 முறை நெல் சாகுபடி செய்து அறுவடை செய்ய காரணமாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவரால் இன்று நாங்கள் பலம் பெற்றோம். ஆனால் கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் வாழ்வாதார உயர்விற்கு காரணமாக இருந்து நம்மளை விட்டு மறைந்தாலும் இன்னும் உயிரோட்டமாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் அவரின் நினைவாக பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலையை கேஆர்பி அணையின் முன்பாக அமைக்க தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதை ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் சுமார் 38 மாவட்டங்கள் உள்ளன. 38 மாவட்டத்தில் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக விளங்குகின்ற தஞ்சைக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நெல்லுக்கு மட்டுமின்றி விவசாயத்திற்கே எடுத்துக்காட்டாக உள்ளது என்பதை அனைவரும் அறிந்தது. இந்த மாவட்டம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்ததற்கு என்ன காரணம் என்றால், அன்றைய முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கேஆர்பி அணை என்ற ஒரு அணையை கட்டியதன் காரணமாக அங்கு தேக்கப்பட்ட நீரானது குறிப்பாக ஒரு 5 மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் வழியாக கடலில் கலந்து சேர்வதற்கும் வீணாக சென்ற உபரி நீரை அணை கட்டியதன் காரணமாக பல்வேறு லட்சம், குறிப்பாக ஒரு 10,00,000 ஏக்கர் விவசாயிகள் பயனடைந்து இன்று ஒரு செழிப்போடு இருப்பதற்கு காரணம் நாம் காமராஜர் அவர்களை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டும். அவர் கொண்டு வந்த அணையின் சார்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி சுமார் ஒரு 250 கிலோமீட்டர் தொலைவிற்கு விவசாய பொருட்களாக நெல், தென்னை, மா, மல்லி போன்ற காய்கறிகள் போன்ற பல்வேறு விவசாய பொருட்கள் விளைந்து இன்று மற்ற மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அளவிற்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட விவசாயத்திற்கே முதுகெலும்பாக இருக்கின்ற தண்ணீரை தேக்கி வைத்த கர்ம வீரர் காமராஜ் அவர்களுக்கு கிருஷ்ணகிரி அணையில் ஒரு சிலை இல்லையே என்று வேதனை என்னை போன்ற விவசாயிகளுக்கு இருந்து வருகிறது. எனவே வருகின்ற காலங்களிலாவது கர்ம வீரர் காமராஜர் கட்டிய அணைக்கு அவருக்கு ஒரு கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு ஒரு சிலை வைத்தால் வருகின்ற சன்னதிகளுக்காவது இந்த அணையை கட்டியவர் காமராஜர், நாம் இன்று இந்த அளவுக்கு செழிப்போடு இருக்கிறோம் என்றால் அதற்கு பெருமைக்குரியவர் காமராஜர் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில் இந்த அரசாங்கம் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜ் அவர்களுக்கு கிருஷ்ணகிரியில் ஒரு வெண்கல சிலை வைக்க வேண்டுமாய் விவசாயிகளின் சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.